ஸ்ரீ பிரம்ம வைவர்த்த புராணம் 14ஆம் பகுதி. துளசி சங்கச்சூடன் வரலாறு. மன்னன் குசத்வஜனின் மனைவி மாதவியின் மகள் பிருந்தா. அழகு நிறைந்த அவள் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை தனக்கு நாயகனாக வரவேண்டும் என்று காட்டில் கடும் தவம் செய்து வந்தாள். அவள் தவத்தை மெச்சிய பிரம்மதேவர் அவள் முன் தோன்றி இப்பிறவியில் அவள் சங்கச்சூடன் என்ற அரக்கனையே திருமணம் செய்வாள் என்றும் அடுத்த பிறவியில் துளசி செடியாகி பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவுடன் இணைவாள் என்றும் கூறி மறைந்தார். குசத்வஜனின் மகளான பிருந்தா முற்பிறவி குறித்து நினைவு கூர்ந்தாள். அவள் முற்பிறவியில் கோலோகத்தில் ஒரு கோபிகையாக பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் கைங்கரியத்தில் ஈடுபட்டிருந்தாள். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் மீது மையல் கொண்ட அவள் ராதையின் மீது பொறாமை கொண்டதால் ராதை அவளை பூமியில் பிறக்குமாறு சபித்தாள். பிரம்மதேவர் சந்திரசூடனின் முற்பிறவி குறித்து எடுத்துரைத்தார். சந்திரசூடன் முற்பிறவியில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய சேவகர்களில் ஒருவனாக சுதாமன் என்ற பெயரில் இருந்தான். அந்த கோபன் பிருந்தா கோபி மீது மையல் கொண்டான். இதனை ராதையானவள் தடுத்ததுடன் சந்திரசூடன் ஒரு அரக்கனாக பிறக்குமாறும் சாபமிட்டாள். இப்பொழுது உலகில் சந்திரசூடன் ஓர் அரக்கனாக பிறந்தாலும் இங்கு பிருந்தாவையே திருமணம் செய்ய விரும்பி பிரம்மதேவரை வேண்டினான். பிருந்தை ராதையின் கோபம் காரணமாக சந்திரசூடனை திருமணம் செய்ய தயங்கினாள். எனவே பிரம்மதேவர் அவளுக்கு ஒரு மந்திரத்தை கற்பித்து அதை உச்சரிப்பதன் மூலம் ராதையை திருப்திப்படுத்தி சந்திரசூடனை திருமணம் செய்ய அவள் அனுமதியை பெற்று அவனை திருமணம் செய்து மகிழ்ச்சியுடன் வாழ்ந்து வந்தாள். சந்திரசூடன் அரக்கனாதலால் அவன் தேவர்களுக்கு தொல்லைகள் அளித்து தேவர்களின் உடைமைகளை பறித்து கொள்ள அவர்கள் பிரம்மதேவரிடம் முறையிட அவர் தேவர்களுடன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் சென்று சரணடைந்து முறையிட்டனர். அப்போது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சந்திரசூடனுக்கு தான் ஒரு ரக்ஷை அளித்திருப்பதாகவும் அதனை தானே ஒரு பிராமணர் வடிவில் சென்று அவனிடமிருந்து அகற்றி விடுவதாகவும் கூறி அவனை அழிக்க சிவபெருமானுக்கு ஒரு சூலமும் அளித்தார். அப்போது பிரம்மதேவர் அவனுக்கு அவன் மனைவி வேறொருவனை கணவனாக கொண்டு வாழ்ந்தால் மட்டுமே அவனை அழிக்க முடியும். அவ்வாறு ஏற்படாத வகையில் அவனை யாராலும் அழிக்க முடியாது என்று வரமளித்திருப்பதாக கூறினார். சந்திரசூடன் ஒரு கிருஷ்ண பக்தன். சிவனாருக்கு அவனை கொல்ல மனமில்லை. எனவே அவனுக்கு நல்லுபதேசம் செய்து நல்வழிப்படுத்த முயன்றார். அதனை ஏற்காத அவனுக்கும் தேவர்களுக்கும் போர் ஏற்பட்டது. சந்திரசூடன் கந்தன், காளி, சிவபெருமான் ஆகியோருடன் போர் புரிந்தான். போர் சிறிது நேரம் ஓய்ந்திருந்த போது பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் ஓர் அந்தணர் வடிவில் சந்திரசூடனிடம் சென்று அவன் கழுத்திலிருந்த ரக்ஷையை யாசித்து பெற்று கொண்டார். பின்னர் சந்திரசூடன் உருவில் அவன் இல்லம் அடைய பிருந்தை அந்த மாயத்தை அறியாமல் அவருடன் கூடினாள். அந்த சமயம் பார்த்து சிவனார் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரால் அளிக்கப்பட்ட சூலத்தால் சந்திரசூடனை குத்தி கொன்றார். பிருந்தை நிகழ்ந்ததை அறிந்தவுடன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கல்மணமுடையவன் என்று கல் வடிவமாக சபிக்க சால கிராமம் உருவானது. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவளை சமாதானப்படுத்தி இப்போது அவள் ஒரு தெய்வ வடிவம் பெற்று வைகுந்தம் அடைவாள் என்று கூறி சமாதானப்படுத்தினார். அங்கு அவள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடன் இணைவாள் என்றாள். பூமியில் அவளுடைய உடல் கண்டகி என்னும் புனித ஆறாகி பாரதத்தில் பாய்கிறது. அவள் கூந்தல் துளசி புதராக வளர்ந்தது. 14ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.